ஆச்சாரி, உங்கள்கிட்ட தொடங்குற இந்த எண்ணிக்கைகள்லாம் நீங்கள் தான் அதிகமாக, நீங்கன்னா பாஜக உள்துறை அமைச்சர் நீங்களும் கூட அழுத்தம் திருத்தமாக பேசி வரக்கூடியவர்கள். ஏற்கனவே 310 கடந்துட்டோம் அப்படின்னீங்க, இப்போ 400 கடப்போன்றீங்க. என்ன அடிப்படையில் இந்த எண்ணிக்கைகளை கடப்பது பற்றி சொல்கிறீங்க? இன்றைக்கி உங்கள் மாநில தலைவர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறுவது பிஜேபி அப்படிங்கிற ஒரு கருத்தையும் கூட சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்க வேண்டியிருக்கு இந்த எண்ணிக்கைகள் எல்லாம்? வணக்கம் கார்த்திகை செல்வன். திரு அமித்ஷா அவர்களை நாங்கள் மாடர்ன் டே சாணக்கியா அப்படின்னு சொல்லுவோம். நான் 2015 அவர் கூட பணியாற்றக்கூடிய எனக்கு ஒரு அந்த பாக்கியம் கிடைச்சது. அவர் எப்படி ஒரு எலெக்ஷனை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அதை எங்க தோல்வி அப்படின்னு சொல்றக்கூடிய அந்த சமயத்துல கூட அதை வெற்றியா மாற்றக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜியை அமித்ஷா அவர்கள்ட்ட இருந்து தான் நம்ம எல்லாருமே கத்துக்கணும். அவர் இப்ப 400 அப்படின்ற அந்த இலக்கு, அந்த 400 நாங்கள் அடைவோம் அப்படின்னு சொன்னா அது காரண காரியம் இல்லாம அவர் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 2019 எலெக்ஷனுடைய ரிசல்ட்ஸ் நம்ம பெஞ்ச் மார்க்கிங்கா பார்க்கும்போது, எப்போதுமே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலி நாங்க அணுகும் போது, செஃபாலஜிஸ்டாவும் அணுகும் போது அல்லது அரசியல் ரீதியாகவும் நம்ம அணுகும் போது, நமக்கு இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனை நம்ம பெஞ்ச் மார்க்கா நம்ம பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு 6 டேட்டா தான். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 102 தேர்தல் தொகுதிகளுக்கு நடந்துச்சு. நீங்க 2019 தேர்தலில் பாத்தீங்கன்னா அதுல என்டிஏக்கு 43, யூபிஏக்கு 48. அதாவது யூபின்றதை இப்ப நான் இந்தி கூட்டணி, இந்தியா கூட்டணி என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. அடுத்த ஃபேஸ், 2வது ஃபேஸ்ல 88 தொகுதிக்கு வாக்கெடுப்பு நடந்துச்சு. அதுல 57 தொகுதிகள் எங்களுடைய என்டிஏ கூட்டணி போன தடவை நாங்கள் வெற்றி பெற்றோம். இந்தி கூட்டணிக்கு 23. நான் இந்த ஃபிகரை அதுவும் குறிப்பா இந்தி கூட்டணியோட நம்பர்ஸ் நீங்க கம்மியா வரதை நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க. 3வது ஃபேஸ் 93 இது சீட்டுக்கு, அதுல 81 நாங்க, 11 அவங்க. 4வது ஃபேஸ் 96 சீட்டு, அதுல 49 நாங்கள், அவங்க 11. 5வது ஃபேஸ் 49 சீட்டுக்கு வாக்கெடுப்பு நடந்துச்சு. நாங்கள் 41, அவங்க வெறும் 5. 6வது ஃபேஸ், அதாவது போன சனிக்கிழமை நடந்தது 58 தொகுதி, 45ல நாங்க, 4 வெறும் 4ல அவங்க. அதாவது 486 தொகுதிகளில் நடந்ததுல 316 நாங்கள் வாங்கி இருந்தோம். 102 அதுலயும் குறிப்பாக அந்த முதல் ஃபேஸ் தமிழ்நாடு வந்ததுனால அதுல அவங்களுக்கு அதிகமான சீட்டுகள் 102. இப்போ எங்களுக்கு எங்க இருந்து அதிகமான ஓட்டுகள், எங்க இருந்து அதிகமான சீட்டுகள் கிடைக்கும், அதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு உடைய தலைப்பும் அதை பத்தி தான். எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஃபீட்பேக், எங்களுடைய களப்பணி, எங்கெங்க இருந்தெல்லாம் எங்களுக்கு அதிகமான சீட்டுகள் கிடைக்க போகுது அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். போன தடவை எங்களுக்கு 18 சீட்டு கிடைச்சிச்சு. இந்த தடவை 22ல இருந்து 25 எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஃபீட்பேக். அதே மாதிரி நீங்க போன தடவை பாத்தீங்கன்னா ஒடிசாவில் போன தடவை எங்களுக்கு கிடைச்சது வெறுமனே 8. ஆனா இந்த தடவை எங்களுக்கு மொத்தம் அங்க தொகுதியில பாத்தீங்கன்னா 21ல நாங்க டபுள் டிஜிட், அதுவும் குறிப்பாக 15-16 சீட்டுகள் அங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆந்திரா போன தடவை எங்களுக்கு ஒரு சீட்டுமே கிடையாது. இந்த தடவை நாங்க வலுவான ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறோம். டிடிபி திரு சந்திரபாபு நாயுடு, அதே மாதிரி ஜனசேனா அமைப்பு, இது ரெண்டோட சேர்த்து நாங்கள் கூட்டணி வச்சிருக்கோம். அப்படி பார்க்கும்போது நாங்க மிக அதிகமான, அதாவது ஒரு ஆந்திராவை எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க வாய்ப்பே இல்லாத இடத்துல கூட இன்னைக்கு எங்களால ஆந்திரால அதிகமான சீட்டுகள் கிடைக்கும். அடுத்தது தெலுங்கானா. எங்களுக்கு அங்க எங்களுக்கு அங்க 0. இப்ப எங்களுக்கு 12ல இருந்து 15 வரை அங்க எங்களுக்கு வாய்ப்பு. அடுத்தது பிஜேபி நாங்க 6 சீட்ல தான் அங்க போட்டி பண்றோம். பாஜகவுக்கு 6 சீட்டு தான். சோ என்டிஏ சேர்த்து சொல்றேன். அடுத்தது தெலுங்கானா. தெலுங்கானால எங்களுக்கு 4 சீட்டு. இந்த தடவை எங்களுக்கு 12 சீட்டு. ஏன் காரணம் என்னன்னா, அதாவது அங்க பிஆர்எஸ் அப்படின்ற அந்த கட்சி ரொம்ப பலவீனமா இருக்கு. கிட்டத்தட்ட அந்த கட்சியை வைப் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கு பல்வேறு காரணங்கள், அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளார பாவம் அந்த கவிதான்ற அவருடைய
மகள் வந்து இப்ப வந்து திகார் ஜெயில இருக்காரு. அவர் வந்து ஈவன் அந்த எலெக்ஷன் பரப்புரைக்கு கூட அவர் வந்து வர முடியாத ஒரு அதாவது சந்திரசேகர் ராவ்ன்றவர் வந்து எப்படி தெலுங்கானாவுக்காக போராடினதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். இன்னைக்கு அவர் வந்து வீட்டிலேயே முடங்கி இருந்ததையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். சோ அப்படி பார்க்கும் பொழுது அந்த கிழக்கு சைட்ல இருந்து, அதாவது வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, இப்போ இதோட 2 முக்கியமான மாநிலங்களை நம்ம இதுல சேர்த்துக்கிறோம். இன்னைக்கு வந்து எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது மாதிரி தமிழ்நாடு we are performing better. அதே மாதிரி கேரளா, எங்களுக்கு கேரளால இல்ல இன்னும் ஒரு வாரம் தான் நம்ம பேசிடுவோம். இரட்டை இலக்கம் இல்ல இரட்டை இலக்கம் அதை நீங்க வந்து 10ல இருந்து நீங்க வந்து 39 வரை மினிமம் 10ன்றதை வச்சுப்போம் நம்ம அந்த கணக்கே. அதே மாதிரி கேரளாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களுடைய வாக்கு சதவீதம் இதுக்கு முன்னாடியும் நாங்க 0, அதுக்கு முன்னாடியும் நாங்க 0. அது நிசப்தமான உண்மை. அதுக்கு நான் வந்து நான் வந்து தப்பான வந்து இது சொல்லல. ஏன்னா எங்களுடைய வளர்ச்சி படிப்படியான ஒரு வளர்ச்சி. அதாவது 12% இருந்தது வந்து 18 ஆகி 20 ஆகி இன்னைக்கு நாங்க வந்து கிட்டத்தட்ட 32-33% ஆஃப் ஓட்ஸ் அங்க வாங்குறதுக்கும் மினிமம் 3ல இருந்து 5 வரை எங்களுக்கு வாங்குறதுக்கும் கேரளால எங்களுக்கு முழு வாய்ப்பு இருக்கிறது. சோ எங்களுடைய வளர்ச்சியானது இந்த 5-6 மாநிலங்கள்ல வந்து நிறைய எண்ணிக்கைகள் சொல்லிருக்கீங்க ஆச்சாரி. இது உங்க விருப்பமா, உங்க கணிப்பா, கள நிலவரமா, அல்ல இதுதான் முடிவா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இல்ல நான் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன். ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டேன் எங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக். உங்க எண்ணிக்கை வச்சிட்டே பேசுவோம். ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச எல்லா கட்சியோட ஃபீட்பேக் வந்து நம்மள பார்க்கணும். அத நீங்க இப்ப குறுக்கிட்டே இல்லாம நிறைய உங்க கணிப்புகளை அல்லது உங்க விருப்பங்களை அல்லது உங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக் அல்லது நீங்க நம்பக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னு மட்டும் நான் வச்சிடறேன். அப்புறமா திரு பீட்டர்ட்ட போலாம். நீங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தா வெஸ்ட் பெங்கால்ல கூடுதலா ஒரு 6 இடம், நீங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தா ஒடிஷால கூடுதலா 4 இடம், 6 நாளும் 10, ஆந்திரால 12ன்றீங்க, 22 வச்சுக்கோங்க, தெலுங்கானால 8 வரும்ன்றீங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கே வரும், காங்கிரஸுக்கு போகாது. அப்படியே வச்சுக்கோங்க 30 இடம் அப்படின்னு. இப்போ 30 இடம் கூடுதலாக வந்துருதுன்றீங்க. தமிழ்நாட்டில் 10 இடம்ன்றீங்க. நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்கிறேன். திரு அண்ணாமலை சொன்னதில் எவ்வளோ வெற்றி பெறுகிறோங்கிறத விட எவ்வளோ வாக்கு சதவீதம் பெறுகிறோம் என்பது முக்கியம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அப்போ இதில் 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் உங்கள் விருப்பம் அல்லது இதெல்லாம் இருக்கலாம், கணிப்பு என்ன வேணா இருக்கட்டும். இப்போ என் கேள்வி என்னன்னா, நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்க இல்லையா? அப்போ ஏற்கனவே நீங்கள் 303 இடங்கள் பிஜேபி வெற்றி பெற்றது அப்படின்னா, இப்போ இதெல்லாம் கூடுதலாக வரக்கூடியது பிஜேபிக்கு நம்ம வச்சுப்போமே. இப்போ தெலுங்கானாலாம் விட்டுருங்க, ஆந்திரா 12, நீங்கள் டிடிபியோட இருக்கிறதா விட்டுருங்க. பிஜேபிக்குன்னு வர்றதில் வெஸ்ட் பெங்கால் 6 வருதுன்றீங்க, ஒடிசாவில் 4 கூட வருதுன்றீங்க, தெலுங்கானாவில் கூட வருதுன்றீங்க. இப்போ இந்த பக்கம் கர்நாடகான்னு ஒரு ஸ்டேட் இருக்குது, உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். 28ல் ஒரே ஒரு இடத்துல தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றாங்க. இந்த முறை 15 இடத்துக்கு மேலே வெற்றி பெறுவோன்னு உறுதியாக சொல்கிறாங்க. நீங்களும் அந்த எண்ணிக்கை அதுக்குள்ளே வரல. ஏன்னா நீங்கள் போட்ட பட்டியலில் கர்நாடகாவை நீங்கள் விட்டுட்டீங்க. அந்த கணக்கில் வைக்கிறேன். இந்த தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் கூட 10 இடம் சொன்னீங்க, கர்நாடகாவை பற்றி பேச மறுத்துட்டீங்க. அதே போல் அப்படியே மகாராஷ்டிராவுக்கு போங்க, அங்கே எவ்வளவு உங்கள் இழப்பு அப்படிங்கிறது சொல்லுங்கள். கடந்த தேர்தல் நடந்துச்சு, ஹரியானா 10ல் மொத்தமாக வெற்றி பெற்றீங்க. இப்போ எவ்வளோ வரும்? 1 கூட வருமா, 2 வருமா அப்படிங்கிற இடம். ஏன்னா ஹரியானாவில் வேட்பாளர்களே உள்ளே போக முடியலன்னு பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான நெருக்கடிகள் இதெல்லாம் கணக்கிலே வராதா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உச்சபட்சமான ஒரு எண்ணிக்கை வரணுமே. நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 450 வந்துடணும். அப்படி வந்துருமா? அதாவது வந்து நான் வந்து ஏன் கர்நாடகா வந்து நான் ஏன் சொல்லலைன்னா, எந்த இடத்துல எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இல்லாத இடத்துல நாங்க வந்து எப்படி வந்து நாங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், பண்ண போறோம், அதனுடைய ஃபீட்பேக்கை நான் சொன்னேன். கர்நாடகா வந்து ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி 28 சீட்ல 1 சீட்டு வந்து நாங்க மிஸ் பண்ணோம், 27 சீட்டு வந்து நாங்கள் பண்ணோம். இதுதான் தொடரப்போகுது. ஏனென்றால் வந்து கர்நாடகாவோட கள நிலவரம் எங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் கொடுத்திருக்குது. ஜேடிஎஸ் உடைய அந்த கூட்டணி அந்த மைசூர் பெல்ட்னு சொல்றோம் இல்லீங்களா, மைசூர் சாமராஜ நகர் அந்த பெல்ட்ல முழுக்க எங்களை நோக்கி வந்து அந்த ஓட்டுகள் வந்திருக்கிறது. அதே மாதிரி மகாராஷ்டிரால கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு, அதாவது அவங்க சொல்லலாம் வந்து உத்தவ் தாக்கரே, அதே மாதிரி ஒரு கணக்கு சொல்லிருக்கீங்க, நீங்க ஒரு கணக்கு போட்டு அந்த கணக்குப்படி வரும்ன்றீங்க. அப்படின்னா உங்க கணக்குப்படி இது வந்து அமித்ஷாவுடைய நம்பிக்கை எண்ணத்தை விட கூடுதலாக வரும் நீங்க சொல்லக்கூடிய கணக்குல. என்டிஏக்கு நாங்க 400 வந்து 400 தாராளமா நாங்க தொடர்றதுக்கு முழு வாய்ப்பு இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். ஓகே, பேச 500 சார். வரேன் சார், வரேன் திருப்பி.